என் பெயர் வசந்தா. என்னுடைய ஊர் வந்து பெல்லாரிக்கு எப்படி சோறு போடுறது எங்களுக்கு இல்லைன்னு புளி அரிசி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை இப்போ ஆக்கி குழம்பு ஏதாவது எனக்கு ஒன்றுமே இல்லை சார். ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் சாப்பாட்டுக்கு கூட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். நாங்கள் சத்துணவு அமைப்பாளர் தான். கரம் கோர்ப்போம் அப்படின்ற குரூப்லேருந்து வரோம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கம்மா முதல்ல. என் பெயர் வசந்தா. என்னுடைய ஊர் வந்து பெல்லாரம்பள்ளி. எந்த மாவட்டம்? இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம். இது என்னவா இருந்தீங்க? சத்துணவு அமைப்பாளராக இருந்தேங்க. எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்கம்மா? 27 வருஷம் வேலை செஞ்சேங்க. சரி சரி. இப்போ கரண்ட்ல இருக்கீங்களா, ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களா? ரிட்டையர் ஆகி கொரோனாவில் முன்னையே ரிட்டையர் 2019-20 ரிட்டையர் ஆகிட்டீங்களா? சரி. எனக்கு இப்போதைக்கு எனக்கு 2000 ரூபாய் பென்ஷன் வருது. ஆனால் அது வாழ்வாதாரத்தில் அது கட்டுப்படி ஆகலை சார். அது அரிசி கூட இன்னைக்கு 100 ரூபாய் 70 ரூபாய் விற்கிது. ஆரியம் 60 ரூபாய் 50 ரூபாய் விற்கிது. அதை அரைச்சி 2 கிலோ ஆரியம் அரைச்சா கூட இன்னைக்கு 100 ரூபாய். இப்போ அரிசி எடுத்துட்டு வந்து ரேஷன்ல கொடுக்குற அரிசி ஃப்ரீ. 2000 ரூபாய் உங்களுக்கு போதுமானதா இருக்குங்களா? இல்லைங்க சார், அது இல்லாதனால கீரையெல்லாம் முருங்கைக்கீரை புங்கங்கோட்டை ரோட்ல பெருக்கி எடுத்துன்னு போய் வித்து அந்த வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது காய் ஏதாவது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேர். பாத்துக்கறாங்களா நல்லா? இல்லைங்க சார், அவங்க எல்லாம் கூலி தான். அந்த கூலி கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்குது, இல்லைன்னா இல்லை. அவங்க உனக்கு எப்படி சோறு போடுறது எங்களுக்கே இல்லைன்னு கேக்குறாங்க. மற்றபடி உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி சுகர் உடம்பு சரியில்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது போறது முடிஞ்ச அளவுக்கு பாக்குறேன். ஹாஸ்பிட்டல்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சார். சரிம்மா, வேற எங்கேயாவது வேலைக்கு போலாமே நீங்க? எங்கேயாச்சும் போய் கேட்டாக்கா நீங்க டீச்சரா ஒர்க் பண்ணுவீங்க. என்ன டீச்சரா ஒர்க் பண்ணீங்க? சத்துணவு டீச்சரா ஒர்க் பண்ணீங்க. டீச்சர் நீங்க போய் இதெல்லாம் வந்தா எப்படி நாங்க எங்களுக்கு நீங்க டீச்சரா வாத்தியாரா இருந்து எப்படி நாங்க உங்களுக்கு வேலை கொடுக்கறது, எப்படி கேக்குறது? கூலி கொடுத்த எங்களால தர முடியல. ஊர்ல கூலி கேட்டா கூட டீச்சர் நீங்க உங்ககிட்ட நாங்க வேலை கொடுக்க முடியாது, கூலி வேலை கூட வராதுன்றாங்க. அதனால நான் ரோட்ல புங்கங்கோட்டை ஏதாச்சும் இந்த கீரைங்க முருங்கைக்கீரைங்க ஏதாவது அன்றாட வாழ்வைக்கு அன்னைக்கு 50 ரூபா வர்ற மாதிரி எடுத்துட்டு போய் டவுன்ல ஃப்ரீ பஸ். அதனால பஸ் காசு இல்லாதனால டவுன்ல போய் போட்டு மார்க்கெட்ல ஏதாச்சும் காய்ங்க வாங்கின்னு வந்து ஏதாவது பொங்கி பிரி அரிசி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை ஆக்கி குழம்பு ஏதாவது வச்சு சாப்பிட்டு. நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா வீட்டுல? நான் ஒண்டியா தான் இருக்கேன். உங்க வீட்டுக்காரமா? அவர் இறந்து 3 வருஷம் ஆகுதுங்க சார். 2000 பென்ஷன் வருதுங்க சார். அது சாப்பாட்டு கூட பத்துறதில்ல. எனக்கு ஒரு 7000 ரூபாய் 6000 ரூபாய் வந்தா பென்ஷன் வந்தா நல்லா இருக்கும். என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு அது சரியா இருக்கும் சார். வீட்டு கதவெல்லாம் பாருங்க சார், பாம்பு நுழைஞ்சிடுது. கதவெல்லாம் போயிட்டு இருக்குது. வீடு பாருங்க எல்லாம் உடஞ்சி போச்சு. அதெல்லாம் கட்டுறதுக்கு கூட வழி இல்லை சார். மழையில தினம் நலையிற மழை பெஞ்சா. அது கல்யாணம் கச்சேரி அப்படின்ட்டு சொந்தக்காரங்க இருக்கிற இடத்துக்கு போறீங்க, அவங்க எல்லாம் உங்களை எப்படி மதிக்கிறாங்க சார்? அவங்க சுத்தமா மதிக்கிறதெல்லாம் நான் போறதே இல்லை சார். போறதே இல்லை. ஒரு நல்லது கெட்டதுக்கு போகணும்னா நீங்க ரிட்டையர்ட் ஆன டீச்சர் அப்படின்னு உண்மையிலே போறதில்லை சார். போறதே இல்லை நான். ஏன்னா நம்ம மதிப்பா வேலை செஞ்சுட்டு வாழ்வாதாரத்தில் குறைஞ்சி போனோம்னா நம்மள ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. அதனால எங்கேயுமே நான் போறதில்ல சார். உங்க பசங்க உங்க கூட இல்லைங்களா இப்போ? இல்ல சார், அவங்க எல்லாம் கூலி வேலை போயிட்டு அவங்க தனியா எங்க இருக்கிறாங்க, வெளியில இருக்கிறாங்க. இப்போதைக்கு நான் இந்த ஓட்ட வீட்டில் தான் இருக்கிறேன் சார். கொடுக்குற 2000 ரூபாய் பென்ஷன் உங்களுக்கு போதுமானதா இருக்குங்களாமா? இல்லைங்க சார், எனக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா 2000 ரூபாய் பயன்படுறதில்ல சார். எனக்கு பத்துறதில்ல. மருந்து மாத்திரை கூட எதுவுமே வாங்க முடியறதில்ல. ஏதோ இப்போதைக்கு எனக்கு பிச்சை எடுக்கிற நிலைமை தான் சார். ஒரு நேரத்தில் பிச்சை கூட எடுத்துற நிலைமை. மடி பிச்சை எடுத்து கோயிலுக்கு போனா கூட மடி பிச்சை எடுத்து தான் ஓம் சக்தி கோயிலுக்கே போயிட்டு வந்தேன் சார். ஓம் சக்தி கோயிலுக்கு மடி பிச்சை எடுத்து போய் அந்த கோயில் சாமி
உங்க பசங்க யாரை தரலீங்களா நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்ட்டு காசு? ஊர்லயே கூப்பிட்டாங்க, நீ வந்தே ஆகணும்னு. அதனால நான் மடிப்பு செய்ய எடுத்துதான் சார் கோயிலுக்கு போய் வந்தேன். மெட்ராஸ் போயிருக்கீங்களா போராட்டத்துக்கு? எவ்வளவு தருவீங்க? மெம்பர்ஷிப் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்குறோங்க சார். இப்போ நீங்க வாங்குற 2000 ரூபாய் பென்ஷன்ல கரண்ட் பில் எல்லாம் எவ்வளோமா வருது? அதை கட்ட முடியுங்களா? கரண்ட் பில்லாம் என்னால் கட்ட முடியலைங்க சார். அதனால இப்போதைக்கு நான் அந்த 100 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறதுக்கு கூட கையில் காசு இல்லாமல் கடன் வாங்கி கட்டுறேன். எனக்கு வெளியில் ஏதாவது நல்லா ஃபங்க்ஷனுக்கு போகணும் செய்யணும்னா என்கிட்ட புடவைங்க கூட வாங்க முடியல சார். நல்ல புடவை கட்டி போய் என்னால் நிச்சயமாக போக முடியல சார். என்னால் எந்த ஃபங்க்ஷனுக்கும் கலந்துக்கவும் முடியறதில்ல. நான் வீடெல்லாம் என்னை பார்த்தாலே ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வீடு உங்களுதாம்மா? சார் எந்த வீடு தான் சார். அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட கையில் காசு இல்லை சார். 2000 ரூபாய் வந்தால் என்னால் செய்ய முடியும். இப்போதைக்கு இன்னும் இப்போ அந்த விறகுங்க தான் கொண்டாந்து போட்டு இந்த அடுப்பில் தான் சார் ஆக்குறேன். இந்த அடுப்பில் ஆக்குறேங்க. இதில் ஏதோ கஞ்சியோ என்னால் முடிஞ்சது கஞ்சியோ ஏதோ ஒன்று ரேஷனில் போடுற அரிசி வாங்கின்னு வந்து நான் ஏதோ கஞ்சி ஏதாவது சாப்பிட்டு செஞ்சு சோறு செஞ்சு சாப்பிட்றேன் சார். இது இந்த அடுப்பில் தான் சார் செஞ்சு சாப்பிட்றேன். டிவியும் இல்லை, கேஸும் இல்லை, எதுவுமே இல்லைங்க சார். எனக்கு எதுவுமே இல்லை. 2000 நான் என்ன சார் வாழ்வாதாரத்தில் நடத்த முடியும்? அதனால ஒன்றுமே இல்லை. முதலமைச்சராக பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டுங்க சார். முதலமைச்சரை கேட்டுக்கோங்க. முதலமைச்சர் ஒரு 6000 7000 போட்டால் ஏதோ வாழ்வாதாரத்தில் நான் பயன்படுத்திக்கிறேன் சார். எடுக்கிறேன் சார். உண்மையிலே பிச்சை எடுக்கிறேன் சார். 7 வருஷம் நான் சத்துணவு எத்தனை வருஷம்? 27 வருஷம் இருந்தேன் சார். இன்னைக்கு எனக்கு உண்மையிலே எனக்கு எதுவுமே இல்லை சார். ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். சாப்பாட்டுக்கு கூட ஒரு ஆள் 10 கிலோ கொடுக்குறாங்க. அந்த 10 கிலோ அரிசி பத்த மாட்டேங்குது சார். ஒரு நாளைக்கு 1/2 கிலோ அரிசின்னா கூட 30 நாளைக்கு அது பத்துறதில்ல சார். 1/2 கிலோ சர்க்கரை கொடுக்குறாங்க. அந்த சர்க்கரையில் எப்படி சார் 1/2 கிலோ மாசத்துக்கு ஒரு டீ கூட குடிக்க முடியாது சார். அந்த 2000 பால் கூட வாங்க முடியல சார். என்னால் டீ கூட வாங்க முடியல சார்.